வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. சிஎஸ்ஐ ஆக்கிரமிச்சிருக்கிறதா 200 கோடி நிலத்தை மீட்க என்ன நடவடிக்கைன்னு சொல்லி நேற்று நீதிமன்றத்தில் விசாரணை வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு சார் அங்கே? சார் இப்போ உங்களுக்கு பசுமலை பகுதியில் திருப்பரங்குன்றம் தாலுகா அந்த ம். பகுதியில் வந்து சிஎஸ்ஐ அமெரிக்கன் மிஷன் போர்டுக்கு ஒரு 36 ஏக்கரு வந்து நிபந்தனை குத்தகை 99 வருடம் வருட வாடகை அதுக்கு கொடுத்துருக்குறாங்க 1857. சொல்லுங்க சார். அந்த 1857க்கு அடுத்து இவங்க எந்த ரெனியூலும் பண்ணலை. சிஎஸ்ஐ தரப்பு அவங்க அமெரிக்கன் மிஷன் போர்டு வெளியே கிளம்புன உடனே இவங்க எதுவும் புத்தக பத்திரத்தில் இவங்க வந்து ரெனியூல் பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 1966 போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணி ம். பசுமலை பகுதியில் நிறைய இடங்களை வித்துட்டாங்க. அதில் 36 ஏக்கரில் ஒரு 4.5 ஏக்கரை அப்போதைய டெப்டி செக்ரட்டரி பெர்னாண்டஸ் ரத்னராஜா, ஒரு செயலாளர் ம். பாலின் சத்தியமூர்த்தி, மதுரை பிஷப் கிறிஸ்டோபர் ஆசிரியர், மதுரை பொருளாளர் சவரிராயன் இவங்க எல்லாமே சேர்ந்து போலி ஆவணங்கள் தயாரித்து ஒரு 4 ஏக்கரா பிளாட்டை வித்துட்டாங்க பசுமலையில். இப்போ நேற்று வந்த வழக்கில் அது போக இல்லை, கடந்த ஆண்டே வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களா சார் நீதிமன்றத்தில்? ஆமாம், அது அந்த இடத்துக்கு வந்து தனியாக ஏற்கனவே நோட்டீஸ் விட்டுருக்குறாங்க அந்த 4 ஏக்கர் வித்ததுக்கு. இப்போ இந்த அதுக்கு எதிர்த்த பகுதியில் வந்து கவர்மெண்ட் இடத்துல இவங்க கடை வீடு மாணவர் விடுதி கட்டி வாடகை கொடுத்துட்டாங்க. இது வந்து அரசு நிலம். இதில் வந்து முழுக்க முழுக்க அரசு நிலம், அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டிட்டாங்க. நேற்று வந்த வழக்கு இல்லை சார். இதை இப்போ மீட்க என்ன நேற்று நீதிமன்றத்தில் என்ன சார் சொன்னாங்க நீதிபதிகள்? சார் ஏற்கனவே நம்ம கலெக்டருக்கு மனு கொடுத்து தாசில்தார் ஃபார்ம் 6 நோட்டீஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப பெடிஷன் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. கலெக்டர்கிட்ட சொன்னேன், தாசில்தார் மேலேயும் கோட்டாட்சியர் மேலேயும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி தான் நேற்று நீதிமன்றத்தில் போட்டிருந்தோம். நேற்று நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, எத்தனை தடவை தான் நோட்டீஸ் கொடுப்பீங்க, எத்தனை தடவை தான் கோர்ட்டு சொன்னாலும் நீங்கள் ஆக்கிரமிப்பு அகற்ற மாட்டீங்க. அதனால பிப்ரவரி 18ஆம் தேதி ஸ்டேட்டஸ் அங்கே இப்போ கவர்மெண்ட் இடத்துல உள்ள ஸ்டேட்டஸை நீதிமன்றத்தில் ஒப்படைங்கன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இப்படி வந்துட்டு பல இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு தொடர்பான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க சார் அரசு? சரி சார், இப்போ இது போல் நம்ம திண்டுக்கல்ல ஒரு 16.17 ஏக்கரை விற்று அது வழக்கு நடந்து பெண்டிங்கில் இருக்குது. மதுரை கேப்புதூர் ரஜினிபுரத்தில் ஒரு 5000 கோடி சொத்தை இவங்க ஒரு 6.95 ஏக்கரை ஒரு ஆளுக்கு விற்கிறாங்க. அப்புறம் ஒரு 7 ஏக்கரை விற்கிறாங்க. இப்படி விற்று இதெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றம் நில நிர்வாக ஆணையரை எடுக்க சொல்லி 2024 எடுக்க சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இடத்த எடுக்க மாட்டேங்காங்க சார். அப்படியே வருவாய்த்துறை வந்து மாவட்ட ஆட்சியர் சரி அரசியல் அழுத்தம் காரணமாக எடுக்க மாட்டேங்க. முழுக்க முழுக்க அரசியல் இதில் இருக்குது சார். உங்களுக்கு சிஎஸ்சி இது போல் எத்தனை இடத்துல சார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க மதுரையில் மட்டும்? மதுரையில் வந்து சார் நம்ம பசுமலை பகுதி, நம்ம மதுரை கேப்புதூர் ரட்சணிபுரம், அப்புறம் குயவர்பாளையம் சார். மாவட்ட ஆட்சியில் மனு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார் இது தொடர்பா? சார் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தா டிஆர்ஓவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. டிஆர்ஓ வந்து வட்டாட்சியருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தராக போய் பார்த்து அப்புறம் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. இறுதி கட்டத்தில் இப்போ இந்த கோர்ட்டு நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணிய ஐயா வந்து இடத்த ஃபுல்லாக எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டார். ஆனால் 8ஆவது மாதம் போட்ட ஆர்டருக்கு இன்னைக்கு வரைக்கும் இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்க வாட்டுக்கு மௌனமாக இருக்கிறாங்க சார். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க சார். பிப்ரவரி 18 அங்கே அரசு இடத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு கொண்டாந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க சார். நீதிமன்றம் சொல்கிறத இந்த மாவட்ட நிர்வாகம் அலட்சியப்படுத்தி ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சார். அது சிஎஸ்ஐக்கு மட்டும் அப்படி செய்கிறாங்க சார். மற்ற சாதாரண மக்களையெல்லாம் தட்டி விட்டுறாங்கல்ல சார். சாதாரண மக்களெல்லாம் ஒரு வீடா 2 வீடா கொஞ்சம் ஒரு 10 வீடு இருந்தாலும் தட்டி வெளியே எடுத்துடுறாங்கல்ல. சிஎஸ்ஐ ஆக்கிரமிப்பாளரோட கைகோர்த்து அடுத்துக்கிட்ட விசாரணையை பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.